வணக்கம். நான் உங்கள் எல்ஐசி ஏஜென்ட் சுப்பிரமணியன் பேசுகிறேன். வாழ்க்கையில் ஒரு பயணம். இதில் மேடு பள்ளங்கள் சகஜம். ஆனால் அந்த பள்ளங்களில் விழாமல் நம்மை தாங்குவதுதான் காப்பீடு. உங்கள் மகள் வளர்ந்து திருமணக் கோலம் பூணும்போது பணத்திற்காக நீங்கள் யாரிடமும் கையேந்தக்கூடாது. அதேபோல் உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. உங்கள் மகளின் திருமணத்திற்கும் உங்கள் ஓய்வூதியத்திற்கும் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு உங்கள் குடும்பத்தின் மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறும். 26 ஆண்டு கால உங்கள் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கும் நான் உங்கள் குடும்பத்தின் எதிர்கால தூணாக இருப்பேன். வாருங்கள் வாருங்கள், இன்றே ஒரு நல்ல திட்டத்தை தேர்ந்தெடுப்போம். நன்றி. வணக்கம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, சில வார்த்தைகள் நம்மளோட நிதி முடிவுகளை எப்படி தலைகீழா மாத்திர சக்தி படைச்சதுன்னு? இன்னைக்கு நாம ஒரு சின்ன நிதி விளம்பரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த சக்தி வாய்ந்த டெக்னிக்ஸை உடைச்சு பார்க்க போறோம். சரி, வாங்க விளம்பரத்தோட வரியில இருந்தே ஆரம்பிக்கலாம். இது வெறும் சேமிங்கன்னு சொல்லல, சேமிக்க பழகுவோம், இணைவோம் அப்படின்னு சொல்லுது. பாத்தீங்களா, இது ஒரு ஆர்டர் இல்ல, ஒரு இன்விடேஷன். கேட்ட உடனேயே நம்மையும் அந்த டீம்ல ஒருத்தரா உணர வைக்குது. சரி, இப்போ விளம்பரத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த முழு விளம்பரமே ஒரு முக்கியமான ப்ராமிஸ சுத்தி தான் பின்னப்பட்டிருக்கு. இந்த வரியில இருக்கிற புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் கவனிங்க. இது எதிர்காலத்தை பத்தி பேசுது, ஆனா இன்றே ஆக்ஷன் எடுக்க சொல்லுது. நாளைங்கிறது ஒரு நிச்சயமில்லாத கவலை, ஆனா இன்னைக்குங்கிறது நம்ம கையில இருக்கிற செயல். இந்த 2 வார்த்தையும் சேரும்போது நமக்குள்ள ஒரு அர்ஜென்சி வருது இல்லையா? இங்க அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் ரொம்பவே நுட்பமானது. பாதுகாப்போன்னு சொல்றப்போ எதிர்காலம்ங்கிறது சும்மா வந்துராது. அதுக்கு ஆபத்து இருக்கு, நாம தான் அதை ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கணுங்கிற ஒரு உணர்வை கொண்டு வருது. அந்த பொறுப்பை நம்ம தோல்ல ஏத்துற மாதிரி இருக்கு. சரி, அடுத்ததா இந்த விளம்பரம் எப்படி நம்மளோட எமோஷன்ஸை டச் பண்ணுதுன்னு பாப்போம். இது ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு ஆழமான ஆசையை தொடுது. அது அவங்க பிள்ளைங்களோட சந்தோஷமான எதிர்காலம்தான். இந்த கவிதை மாதிரி இருக்கிற வரிய கொஞ்சம் கேளுங்க. இந்த விளம்பரம் எப்படி எல்லாராலையும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியற ஒரு எமோஷனலான விஷயத்த பயன்படுத்துதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். ஒரு பொண்ணோட சிரிப்பு, அவளோட கல்யாணம், இதெல்லாம் வெறும் நிகழ்வுகள் இல்ல, ஒவ்வொரு பெற்றோரோட கனவு. இந்த டெக்னிக்கோட புத்திசாலித்தனத்தை பாருங்க. இது சிம்பிளா பணத்தை சேமிக்கிறத பெத்தவங்களோட பாசத்தோட வெளிப்பாடா மாத்துது. இது மூலமா நீங்க ஒரு பாலிசிய வாங்கல, உங்க பொண்ணோட சந்தோஷமான எதிர்காலத்தை உறப்பாக்குறீங்கங்கிற எண்ணத்தை உருவாக்குது. சோ இங்கதான் அசல் விஷயமே இருக்கு. இந்த விளம்பரம் பழம் ஒரு சுமைங்கிற எண்ணத்திலிருந்து நம்ம கவனத்தை மாத்தி கவனம் இல்லாம இருக்கலாம்ங்கிற இமோஷனல் ஃப்ரீடம்க்கு கொண்டு போகுது. இது செலவை பத்தினதில்ல, கவலையே இல்லாம கொண்டாடுறத பத்தினது. குடும்பத்தை பத்தி பேசிட்டாங்க. இப்போ விளம்பரம் நம்மளோட சொந்த ஃபியூச்சர் மேல கவனத்தை திருப்புது. இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இந்த வார்த்தைகளோட பவரை பாருங்க. யாரையும் எதிர்பார்க்காமல், இது சுதந்திரம், கௌரவமாய் வாழ்வோம், இது சுயமரியாதை. நம்ம வயசான காலத்துல நாம ஆசைப்படுற 2 முக்கியமான விஷயம் இதுதான். ஏன் இந்த கௌரவங்கிற வார்த்தை இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு? ஏன்னா அது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான பயத்தை தொடுது. வயசான காலத்துல மத்தவங்களுக்கு பாரமா ஆகிடுவோமோங்கிற பயம். இந்த விளம்பரம் அந்த பயத்துக்கு ஒரு தீர்வு முன்னாடி வைக்குது. அப்போ இந்த விளம்பரம் இதுவரைக்கும் 2 விதமான எமோஷன்ஸ தூண்டிருக்கு. ஒன்னு, நம்ம பொண்ணோட எதிர்காலம், அது நம்ம கடமை. இன்னொன்னு, நம்மளோட ரிட்டையர்மெண்ட், அது நம்ம சுயமரியாதை. சரி, இவ்ளோ சொல்றாங்களே, இது சொல்றது யாரு, அவங்க எப்படி நம்ம நம்பிக்கையை சம்பாதிக்கிறாங்கன்னு பாப்போம். 26 இந்த நம்பர் மட்டும் தனியா தெரியுது. இது என்னவா இருக்குன்னு ஒரு செகண்ட் யோசிங்கள. ஒரு பசில் மாதிரி இருக்குல்ல? இதோ அதுக்கான பதில். இந்த நம்பர் அவங்களோட நீண்ட கால அனுபவத்தையும் ஆழமான நிபுணத்துவத்தையும் காட்டுது. அதாவது இது நேத்து ஆரம்பிச்ச கம்பெனி இல்ல, பல வருஷமா களத்துல நிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கான ஒரு அடையாளம். இங்கதான் அவங்களோட புத்திசாலித்தனமே இருக்கு. விளம்பரம் சும்மா 26 வருஷம் அனுபவம்னு சொல்லல, 26 ஆண்டு கால உங்க நண்பன்னு சொல்லுது. அனுபவத்தை நட்போட சேர்த்து ரொம்ப ஈஸியா நம்பிக்கைய உருவாக்குது. அவர் ஒரு சேல்ஸ் பர்சன் மாதிரி இல்லாம ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நம்ம கிட்ட பேசுறார். இந்த மாதிரி சொல்றதுனால நமக்கு ஏதோ விக்கிறாங்கங்கிற அந்த ஒரு தடுப்பு உணர்வு இருக்குல்ல, அது குறையுது. இது ஒரு சேல்ஸ் பிட்சா இல்லாம அனுபவம் வாய்ந்த ஒரு கைட் கொடுக்கிற அட்வைஸ் மாதிரி மாறுது. நம்ம எமோஷன்ஸை தோண்டி நம்பிக்கையை உருவாக்கி இப்போ இந்த விளம்பரம் அதோட கடைசி கட்டத்துக்கு வருது. அதாவது ஒரு கிளியரான கால் டு ஆக்ஷன். இந்த கடைசி வரிய கொஞ்சம் கேளுங்க. எவ்வளோ சிம்பிளா, பாசிட்டிவா, நேரடியா இருக்கு பாருங்க. இது ஒரு சிக்கலான அறிவுரை இல்ல, ஒரு தெளிவான ஊக்கப்படுத்துற கட்டளை.
ஏற்கனவே குடும்ப கனவு நம்மளோட சுய மரியாதைன்னு ஒரு எமோஷனல் ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டதுனால இந்த கடைசி வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லா நம்புற மாதிரி இருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே இந்த அழைப்புக்கு இவ்ளோ பவர் இருந்திருக்காது. சரி, இந்த முழு அலசரையும் ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். நம்ம எடுக்கிற நிதி முடிவுகள்ல லாஜிக்கை விட எமோஷன்ஸோட பங்கு எவ்வளோ பெருசுன்னு நினைக்கிறீங்க? நாமெல்லாம் ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்கிறோம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில நம்மள இயக்குறது எது? யோசிச்சு பாருங்க.